ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமா புரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கல்வன் இந்த படம் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் பி.வி. சங்கர் டைப் பண்ணிருக்காரு. படத்துல ஜிவி பிரகாஷ், தீனா, இவானா, பாரதி ராஜா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள உதரித்தனமா திருடிக்கிட்டு வெட்டியா சுத்தி இருக்கிற 2 பேர் ஜிவி பிரகாஷும் தீனாவும். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல முதியோர் இல்லத்துல இருந்து பாரதி ராஜாவை தங்களுடைய தாத்தாவா தத்தெடுத்துட்டு ஊருக்கு வர்றாங்க. அப்படி வர அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துல மொத்த கதையே. இந்த கதையில என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிளஸ்ன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அப்படியே அந்த படமே இருந்துச்சுங்க. நம்ம பிளஸ் ரொம்ப தேடி தேடி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சு இந்த ஜிவி பிரகாஷுக்கும் இவானாக்கும் அந்த காதல் பில்ட் பண்றது இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப போதுண்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஏன்னா போட்டு இப்படி அறுக்குறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஓகேங்களா? அதுதான் படத்துக்கு பெரிய 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 தொல்லையா அமைஞ்சது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் மட்டும் சிரிக்க வச்சு, சில சீன்ஸ் கொஞ்சம் விறுவிறுப்பான சீன்ஸ் எல்லாம் காட்டி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓவராலா கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூரமாக்கன்னு சொல்லலாம். நடிப்பு ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா அவுட்ஸ்டாண்டிங், பின்னிட்டாரு மனுஷன். தான் லெஜெண்ட் அப்படின்றத மறுபடியும் காட்டாரு. அந்த எமோஷனல் சீன்ஸ் அவர் காட்ட நடிப்பு, அதுக்கப்புறம் அவரை பார்த்தாலே ஒரு பரிதாபமா வர ஃபீல் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் அவர் கொடுத்த நடிப்புலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ தத்துருவமா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அவருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவானா, தீனா 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அழகா பண்ணிட்டு போயிட்டாங்க. இவானா பார்க்கறதுக்கும் அழகாவும் இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சில இடத்துல நல்லா நடிச்சா கூட நிறைய இடத்துல ரொம்பவே கஷ்டப்படுறன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா கதை போக போக அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும்போது மனுஷன் ரொம்பவே கஷ்டப்படுறாரு ஃபீல் ஆச்சு. முக்கியமா சொல்ல போனா இந்த கேரக்டருக்கு அவர் ஆப்டா இல்லைன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள லோக்கல் பாய் உதாரணமா திண்டிக்கிட்டு விட்டியா சுத்திட்டு இருக்கிற பையன். இந்த கேரக்டருக்கு தீனா செட் ஆயிட்டாரு. ஆனா ஜிவி பிரகாஷ் சுத்தமா ஆப்டா இல்ல. அது நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இசை ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் பாட்டுக்கு ஒரே பாட்டு மட்டும் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்ற எந்த பாட்டும் மனசுல நிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்பவே மோசம் படத்துல. ஓகேங்களா? டெக்னிக்கலா பார்த்தா கூட இந்த படம் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சுங்க. ஒளிப்பதிவு ஏரியா பாத்தீங்கன்னா டைரக்டர் பி.வி. சங்கர் தான் இந்த படத்தை ஒளிப்பதிவாளர். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த சத்தியமங்கலம் காட்ட அழகா காட்டியிருந்தா கூட கொஞ்சம் கொடுத்த காசுக்கு ஓகேன்ற மாதிரி வந்துக்கலாம். அதையும் ஒளிப்பதிவாளர் டைரக்டரா இருந்த பி.வி. சங்கர் மிஸ் பண்ணிட்டாரு தோணுச்சு. சரி, இந்த படத்துல எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் சிரிக்க வைக்கலாம், சில சீன்ஸ் உங்களை ரசிச்சு பார்க்க வைக்கலாம். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க எந்த மனசுல எடுத்துக்கோங்க. இந்த படத்துல சில சீன்ஸ் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு புலி வர சீன்ஸ், அதுக்கப்புறம் யானை வர சீன்ஸா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை. அந்த புலிவர சீன்ஸ்லாம் அவ்வளோ கிராஃபிக்ஸ் அழகா தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு பார்க்கறது அவ்வளோ நல்லா இல்லை. அதுவும் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யானை வெட்டுறதுக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு 4 பேர் ஒரு வித்த பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் ஒன்று பண்ணுவார். அந்த யானையை வெட்டுறதுக்கு லாஸ்ட்ல ஒரு தீபத்தை வச்சுக்கிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் படத்துல. அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத வளர்ந்த படத்துக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி கேட்டீங்கன்னா ரொம்பவே பிலோ அவரேஜ் படம். இந்த படத்தை நம்ம கொடுக்க ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய்.